கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது பரிசுத்த மத்தேயு நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களுக்கு ஜெபம் பண்ணுகிறதை குறித்து கற்றுக் கொடுக்கிறார். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். நான் சில திருச்சபையின் மக்களை நான் சந்தித்திருக்கிறேன். அவர்கள் இறைவன் கற்பித்த ஜெபத்தை சொல்ல தயங்குவார்கள். ஏனென்று சொன்னால், இறைவன் எனக்கு தாளந்தை தந்திருக்கிறார், ஆகவே என்னுடைய சொந்த சொற்களினாலே என்னால் ஜெபிக்க முடியும் என்று சொல்லி. உண்மைதான், சொந்த சொற்களினாலே இறைவனை நோக்கி நாம் மன்றாட முடியும். ஆனால் அதே நேரத்தில் இறைவன் கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் ஆழங்களை நாம் புரிந்தவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இங்கே வேதம் சொல்லுகிறது 7வது வசனத்தில், ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள், அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அப்படின்னு சொன்னால், ஜெபிக்கிற பொழுது தேவையான கட்டுப்பாடும் ஒருமைப்பாட்டின் சிந்தனையும் இறை உறவும் அங்கே முக்கியத்துவம் பெறுகிறது. நமக்கு கூட நன்றாக தெரியும், அழகான அடுக்குமொழிகளை நாம் சொல்லும் பொழுது அருகிலே இருக்கிற மக்கள் ரசிக்கிற விதமாய் காணப்படும். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தை எட்டக்கூடிய ஒன்றாக அது காணப்படுமா? இதுதான் அங்கே அவசியம். நான் ஜெபிக்கிற பொழுது யாரை மையப்படுத்தி நான் ஜெபிக்கிறேன்? என் ஆண்டவர் எனக்கு கிரியை செய்ய வேண்டும் என்கிற எண்ணமா, அல்லது நான் ஒரு ஜெபிக்கிற ஜெப வீரன் என்பதை காண்பிப்பதா? இவையெல்லாம் நமக்குள்ளே இருக்கிறது. ஒரு சிறிய உதாரணத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். நான் வாசித்த ஒரு பகுதி. ஜார்ஜ் முல்லர் என்பவர் ஒரு ஊழியத்து நிமித்தமாக ஒரு ஆலயத்தில் பேசுவதற்காக அழைக்கப்பட்டிருந்தார். அந்த அழைப்பை ஏற்று அவர் கப்பற் பயணத்தை மேற்கொண்டு கப்பலிலே பயணித்தார். கப்பலிலே பயணித்த பொழுது திடீரென்று ஒரு கப்பல் தலைவன் வந்தார். ஐயா, பனி மூட்டமாக இருக்கிறது, ஐஸ் கட்டிகள் மிதக்கின்றன, இனி தொடர்ந்து கப்பலை செலுத்துவது என்பது சற்று கடினமாக இருக்கிறது, ஆகவே சிறிது காலதாமதம் ஏற்படும் என்று சொன்னார். அப்படி காலதாமதம் ஏற்படும் என்று சொன்ன பொழுது ஜார்ஜ் முல்லர் அவர்கள் இந்த கப்பல் தலைவனை பார்த்து சொன்ன வார்த்தை, 57 ஆண்டுகளாக என்னை சரியான நேரத்தில் சரியான இடத்திற்கு பிரசங்கிக்க அழைத்து சென்ற தேவன் எனக்கு வழியை உண்டாக்குவார் என்று சொல்லி அவர் முழங்கார் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார். அவர் ஜெபித்து முடித்ததும் கப்பல் தலைவனும் தன்னுடைய பங்குக்கு முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தான். உடனே ஜார்ஜ் முல்லர் அவர்கள் அவரை தடுத்தார். அவர் சொன்ன வார்த்தை, நான் ஜெபிக்கும் பொழுது தேவன் அற்புதம் செய்வார் என்று நீ விசுவாசிக்கவில்லை, ஆகவே நீ ஜெபிக்க வேண்டாம். நான் ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது என் ஆண்டவர் என்னை எப்படி கொண்டு போவார் என்பதை குறித்த விசுவாசம் குறைவு உன்னிடத்தில் காணப்பட்டது, ஆகவே நீ இப்பொழுது ஜெபிக்க தகுதியற்றவன். இரண்டாவது, நான் ஜெபித்த பொழுதே இறைவன் அற்புதத்தை நிகழ்த்தி விட்டார், நீ போய் பார், அங்கே பனி பாறைகள் விலகி இருக்கும், ஆகவே இனி ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னார். கப்பல் தலைவன் சென்று பார்த்தான், 3 பனிகள்லாம் விலகி இருந்தது. அன்புக்குரியவர்களே, ஜெபம் விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது வெற்றியை தருகிறது. நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கின்றன? விசுவாசத்தோடு ஜெபிப்போம், மகத்துவங்களை இறைவன் நமக்கு காண்பிப்பார். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய திருவுல சித்தங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஜெபிக்கும் பொழுது விசுவாசத்தோடு ஜெபித்தும் நாமத்தை உயர்த்த உதவி செய்யும் எங்களை எடுத்து பயன்படுத்தும். இயேசுவில் ஜெபிக்கிறோம், ஜெபக்குள்ள பிதாவே, ஆமென்.